Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த டெலகிராம் குரூப்ஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் எதுலையாச்சும் ரெக்கமெண்டட் கால்ஸ் கொடுக்கறத பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய பர்சனாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எவ்ரி ஒன் வில் கோ த்ரூ எ லேர்னிங், ஓகேங்களா? அடுத்தவங்களுடைய லேர்னிங்க்காக நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை லூஸ் பண்ணாதீங்க. எதர் இட் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுடைய டெசிஷன், உங்களுடைய நாலேஜ்க்கு யூ மேக் எ ட்ரையல். ஈவன் இஃப் யூ லூஸ் யுவர் மணி, அந்த மணி இட் வில் கிவ் யூ அ லேர்னிங் அண்ட் எ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தெரியும், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் என்ன தப்பு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய டெசிஷன், உங்களுடைய அனலைசிஸில் எது தப்பாக போச்சு, அதனால் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு, அதை உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் உங்களுடைய செல்ஃப் டெசிஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா. இதுவே அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய சஜஷன், அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய தாட் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் டு தெம்செல்ஃப், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் ட்ரேட் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஆன் எ டெய்லி பேசிஸ் உங்களால் ஒரு 2000 3000 ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் 9:15 கால் கொடுக்குறாங்க, XYZ ஸ்டாக் வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு பையிங் ப்ரைஸ் 153 வாங்குங்கன்னு சொல்கிறாங்க, 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 173 பாயிண்ட்ஸ் அந்த ஸ்டாக் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ராடேயோட குவான்டிட்டி நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. சாலிடாக ஒரு 3000 ருபீஸ் வரைக்கும் ஆவரேஜ் ப்ராஃபிட் டெய்லி எடுக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் யூ வில் கெட் அடிக்டட் to that particular person on a daily calls. ஒரு நாள் அந்த பர்சன் கால் கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதுபோக ஒரு நாளடைவில் என்ன ஆவீங்கன்னு பார்த்தாக்க, இந்த வருமானம் உங்களுக்கு நிலையான வருமானம் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 3000னா ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ் வரும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 60,000 ரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான நிரந்தர வருமானம்னு நினச்சி அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. ஒரு லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், இந்த நிலையான வருமானம்னு நினச்சி உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கமிட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பர்சன் உங்களுக்கு கால் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக் அண்ட் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் ரொம்ப தடுமாறுவீங்க. பேசிக்ஸ் ஷேர் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் என்னென்னா, உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. டைம் எடுத்துக்கோங்க, கற்றுக்கோங்க. இன்ட்ராடேனா என்னென்னு கற்றுக்கோங்க, ஈக்விட்டினா என்னென்னு கற்றுக்கோங்க, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்னென்னு கற்றுக்கோங்க. ஷேர் ட்ரேடிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு கடல். இதில் கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. யாராச்சும் 5000 ரூபா போட்டு 1 கோடி ரூபா சம்பாதிக்கலான்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. யாராலையும் அப்படி சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. நீங்கள் சுயமாக யோசிங்க, உங்களுக்கு எந்த கால்ஸ் சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதுன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணோன்னா டைரக்ட் ட்ரேடிங்குள்ளே வராதிங்க. பேப்பர் ட்ரேடிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்குறதா பேப்பரில் நோட் பண்ணி வைங்க. இல்லைன்னா விர்ச்சுவல் ஆப்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் மணி இல்லாமல் டம்மி மணி வச்சு ட்ரேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஸ், லேர்னிங் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். எப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ ரியல் டைம் ட்ரேடிங்குள்ளே வாங்க.
அப்போ தான் உங்களால் ட்ரேடிங்கில் லாங் ஸ்டாண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். ஷேர் ட்ரேடிங்கில் நிறையா பேர் ரொம்ப ஆர்வமாக வருவாங்க. ஆனால் ஒரு மாதத்துலையே பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் விட்டு வெளியில் போகிறப்பங்க பார்த்திங்கனாக்க ஒரு 70-80% பேர். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 20-30% பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறது பெருசு. இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லேயே பெர்மனண்ட்டாக லாங் லைஃப் நிலச்சி நிற்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 10%க்கு குறைவானவங்க தான். ஆனால் அந்த 10% குறைவாக இருக்கிறவங்க பார்த்தாக்க லாஸே ஆகாமல் முன்னேறி இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. லாஸ் பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு லாஸ்லேயும் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்கள இந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியிலையும் ஷேர் ட்ரேடிங்லேயும் நிலச்சி நிற்க வச்சுருக்கு. உங்களுக்கு இது போக இன்டெப்த் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஷேர் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அனலைசிஸ் எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் முடியவே முடியாதுங்க. ஒரு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிந்தூர் அட்டாக் நடந்துச்சு. அந்த டைம் யாருமே எதிர்பார்க்காத நிலைமையில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, மார்க்கெட் ஜம்ப் ஆச்சு, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் நடந்துச்சு. இதெல்லாம் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய மெத்தட் பார்த்திங்கனாக்கா ஹெட்ஜிங். எப்படி போனாலும் எனக்கு லாஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஹெட்ஜிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் பற்றி கற்றுக்கணும், பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை பேசிக்ஸ் எனக்கு தெரியும், ஒரு மிட் ரேஞ்சில் நான் கற்றுக்கணும், இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணுறேன், மேஜராக ப்ராஃபிட் கிடைக்கல, இல்லை கன்சிக்யூட்டிவாக பொறுத்த வரைக்கும் 60-70 ட்ரேட் நான் ப்ராஃபிட் மேக் பண்ணுறேன், பட் ஆனால் நான் பண்ணக்கூடிய ஒரு 2 ட்ரேடில் அந்த 70 ட்ரேடில் எடுத்த ப்ராஃபிட்டை நான் லூஸ் பண்ணிடுறேன். இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இல்லை ஸ்ட்ராட்டஜி ட்ரைவ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு பர்சனலைஸ்டு செஷன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் ரீச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர் கால் எனிதிங் இஸ் ஃபைன். ஓகேங்களா? நம்ம ரியல் டைம் மார்க்கெட் செஷனும் வந்து உங்களுக்கு கோத்ரூ கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸுடைய டேட்டா பேஸ் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்ரிக்ஸ் வச்சு ஒரு லைவ் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு வந்து கொடுத்து செஷன் வில் டேக் த்ரூ ஓவர். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஆர் யூ கோயிங் டு பி எ பெர்மனன்ட் ட்ரேடர் இன் தி ஷேர் மார்க்கெட் ஆர் யூ ஆர் கோயிங் டு பாஸ் த்ரூ ஓவர் தி விண்ட். போகிற காற்றோட காற்றா பறந்து போகிறீங்களா, இல்லை இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நிலச்சி ஸ்டாண்டர்டாக நிலச்சி நின்று இதை வந்து நான் பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாற்றி என் லைஃப்பில் மேலே முன்னேற போகிறேன்னான்ற ஒரு விஷயத்த நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்தவங்கள நம்பி எப்போவுமே நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க, உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க, உங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் நிலச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் நிலச்சி நிற்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.